இப்பொழுதும் இயேசு அழைக்கிறார் பிரார்த்தனை கூட்டம் ஒன்றில் உங்கள் அன்பு சகோதரி ஸ்டெல்லா தினகரன் அவர்கள் வழங்கிய இறை செய்தியின் ஒரு பகுதியினை உங்கள் ஆசீர்வாதத்திற்காக வழங்குகிறோம். கர்த்தரை தேடி வந்திருக்கிற உங்களுக்கு என்ன தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது? What does the word of God says for you who have come seeking the Lord? தேடி வந்திருக்கிற நீங்கள் பிழைப்பீர்கள். Bible says those who have come seeking the Lord, you shall live. பிழைப்பீர்கள். You shall live. அந்த பிழைப்பீர்கள் என்ற ஒரு வார்த்தைக்கு அநேக அர்த்தம் உண்டு. Oh, it has got so many meaning. அதாவது நன்மை வேண்டும் என்று வந்திருக்கிறவர்களுக்கு எனக்கு வேலை வேணும், குழந்தை வேணும், வீடு கட்டணும், பண கஷ்டம் தீர வேண்டும் என்று நன்மை தேடி வருகிறவர்களுக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். For people who have come seeking some goodness like building a house, getting a job, getting a child, for all of you seeking some goodness, God will certainly give. சரீரத்திலே வியாதி எனக்கு வேற வழியே கிடையாது, டாக்டர் கைவிட்டு விட்டார் என்று சொல்லுகிற நிலைமையிலே சரீர சுகத்தை தேடி வந்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் சுகத்தை கொடுக்கிறார். For people who have come seeking for getting good health, a healing, because doctors have said no more hope. So people who have come like this, God will give you healing. அடுத்ததாக Next, இந்த உலகத்திலே கண்ணீர், tears, அழுகை, tears, போராட்டம், who struggles. இன்றைக்கு அநேகர் உங்களில் அப்படிதான் வந்திருப்பீங்க. Many of you maybe are going through a similar situation. போனா கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார், Oh, if I go here, God will bless me. என்னை விடுதலையாக்குவார் God will deliver me. என்ற வாஞ்சியோடு வந்திருக்கலாம். Maybe you are here with such a desire in இந்த your heart. உலகத்துல கடினமான உலகம், போராட்டம் துன்பம் நிறைந்த உலகம். This world is a very trouble-filled world. ஆனா போராட்டம் நிறைந்த இந்த உலகத்துல எப்படி வெற்றி வாழ்வு வாழ்வது? But in this kind of situations, how do I live a successful, victorious life? ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லி இருக்கிறார்? What does God say? மத்தேயு 11:28 Matthew 11:28. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறேன் பிள்ளைகள், என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். He says, all you who are heavily laden, come to me and I shall give you rest. இது ஒரு வாக்குத்தத்தம். It is a promise of the Lord. இந்த வேத புத்தகத்தை நீங்க கருத்தா வாசித்து பார்ப்பீர்களானால், If you read the word of God carefully, இது போல வாக்குத்தத்தங்கள் நிறைய இருக்கிறது. you will see lot of promises like this in the Bible. இந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் பிடித்துக் கொள்வீர்களானால், When you catch hold of these promises, அது அப்படியே நடக்கும். it will happen in your life. ஏனென்றால் அதை சொல்லுகிறவர் யார்? Because the one who has told you, ஆண்டவர் சொல்லுகிறார், it is God himself. கர்த்தர் சொல்லுகிறார். Jesus has told this. எபிரேயர் 10:23 சொல்லுகிறது, Hebrew 10:23 says, வாக்கு பண்ணின ஆண்டவர் உண்மையுள்ளவர். one who has promised you is a faithful God. உண்மையுள்ளவர். He is a faithful God. மனுஷனை போல மாற்றுகிறவர் அல்ல, பேரை மாற்றுகிறவர் அல்ல, He is not a changing personality like man. சொல்லுவதை செய்யாமல் இருப்பவர் அல்ல. He is not like man who gives a promise and then என்ன they இதுல don't do. சொல்லி இருக்கிறாரோ அது அப்படியே நடத்துவார். In whatever context he has told, he will do it அதற்காகத்தான் exactly. ஊழியர்களாய் நாங்கள் சொல்றோம், அதை வாசிங்க, அந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து ஜெபம் பண்ணுங்க என்றெல்லாம் சொல்லி கொடுக்கிறோம். That is why we, the servants of God, are telling you again and again, read the word, read the word, read the Bible carefully and hold on to the promises. அந்த விதமாய் நீங்க செய்யும் பொழுது உங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும். So when you do those things carefully, you will also receive the blessings. பயப்படாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று ஆண்டவர் God சொல்லுகிறார். says, fear not, for I am with you அதை always. அப்படியே எடுத்துக்கொள்ளுங்க. Take it like that. இது எனக்கு, It is for me. நான் ஒன்றுக்கும் பயப்படுவதில்லை. Let me not fear for anything. ஆனால் இயேசு தேவன் என்னோடு கூட இருக்கிறார். God is with me. அந்த நம்பிக்கை உங்களுக்கு வரும். That faith will come into your heart. அதுதான் இந்த வசனம் சொல்லுகிறது. That is what this verse says. உங்களுக்கு வாக்கு பண்ணின ஆண்டவர் உண்மை உள்ளவர். The Lord, one who has promised you, is a faithful சரி, God. யார் யாரெல்லாம் ஆண்டவரை அந்த நாட்களிலே தேடி வந்தார்கள்? Who are all the people who came in search of God? நான் ஒரு சிலரை பற்றி மட்டும் சொல்ல விரும்புகிறேன். I just want to refer few of them. ஒரு பெண் 12 வருடமா பெரும் பாடு, பெண்களுக்கு நன்றாய் தெரியும் என்ன பாடு என்ன பிரச்சனை என்று. Ladies, you know what sort of difficulties you all go through. இன்றைக்கு பெண்களுக்கு இந்த விதமான பிரச்சனை மலிந்து கிடக்கிறது. Oh, problems for women can be seen in abundance today. எத்தனை கஷ்டம். Oh, so many of problems. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற என்னிடத்துல வா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். But God says, come unto me, I shall give you rest. அப்படிதான் இந்த பெண்ணுக்கு ஆண்டவரை பற்றி கேள்விப்பட்டா. That's how this lady also heard about. எவ்வளோதுக்கு பணம் இருந்தது, அவ்வளவு செலவழிச்சா. She had lot of money which spent everything because of her health problem. எல்லாம் டாக்டர்ஸ்க்கு கொடுத்து கடைசியில ஒன்றுமில்லாத நிலைமை. She spent almost everything for medical treatments. இன்றைக்கு யாராவது அப்படி வந்திருக்கிறீங்களா? Is there anyone who has come like that? ஐயோ நாங்களும்
அப்படித்தான். I am also like that. எவ்வளவு பணம் வந்து அவ்வளவும் கொடுத்தாச்சு. Oh, I have spent almost all my. கடன் வாங்கி பார்த்தாச்சு. I have already borrowed money. இனி பணமே இல்ல. Now I don't have any more money எனக்கு to spend. சுகமே ஆகல. Oh, I don't have money to spend. யார் எனக்கு உதவி செய்வா? Who will help me? அதனால தான் இங்க வந்தோம். That's why I have come. ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்வாரா? Will not God help me? எத்தனை பேர் அப்படி வந்திருக்கீங்க? How many of you have come like that? ஆண்டவர் என்ன செய்தார்? What God said? இந்த பெண் ஆண்டவரை தேடி ஓடி வந்தார். This lady went in search of God. 12 வருட பெரும்பாடு. 12 years of problem for her. ஒரு மாதம் கூட தாங்க முடியாது. Even 1 month it is very difficult for her. 12 வருடம் பாடு. 12 years she suffered. ஆண்டவரிடத்துல வந்து என்ன செய்தார்? She came to Jesus, but look அது what she வேத did. புத்தகத்துல வாசிப்பாங்க, அழகான காரியத்தை செய்தார். It is beautifully written in the word of God. அவருடைய சரீரத்தில் அந்த போட்டிருக்கிற ஆடையின் ஒரு பகுதியை தொட்ட அவ்வளவுதான். She just touched the helm of the garment of Jesus. அவ்வளோ விசுவாசம், So much of faith. அவ்வளோ நம்பிக்கை. So much of faith. ஆண்டவர் சொன்னபடியே நான் அவர் இடத்துல வந்திருக்கிறேன். I have come exactly the way the Lord has told. நிச்சயமா எனக்கு உதவி செய்வார். So definitely he will help me. அவருடைய சரீரத்துல அந்த ஆடையில கூட வல்லமை இருக்கு. Oh, even in his dress there is power. அந்த விசுவாசம். Oh, that much of faith. அவள் அப்படியே செய்த பொழுது என்ன நடந்தது? You know what happened when she did with faith? ஆண்டவருடைய வல்லமை அவள் மீது இறங்கியது. Bible says the power of the Lord. ஆண்டவருடைய வல்லமை இறங்கியது. Power of the Lord got into her body, and she was delivered. She was delivered. என்ன ஆண்டவர் அன்புள்ள ஆண்டவர் பாருங்க. How much loving our God is. அவளுடைய கண்ணீர் ஆண்டவர் துடைத்தார். God wiped her tears. அதே போலதான் மகதலேனா மரியாள் என்ற ஒரு பெண் இருந்தார். There is another lady called Magdalene. 7 பிசாசு, 7 demons. பயங்கரமான நிலைமை. So pathetic. ஆனா ஆண்டவர் இடத்துல வந்த பொழுது அவளை ஆண்டவர் விடுதலை ஆக்கினார். But when she came to Jesus, Jesus delivered her. முற்றிலுமாய் விடுதலை. Total deliverance. அவள் என்ன செய்தா? You know what she did? இவ்வளவு செய்த ஆண்டவருக்கு நான் எதையாவது செய்ய வேண்டுமே. She wanted to do something for Jesus. அவள் என்ன செய்தா? So what she did? அநேக பெண்கள் இயேசு சுவாமிக்கு அவருடைய சீஷர்களுக்கும் உதவி செய்தார்கள். So she started helping Jesus and his disciples. அநேகம் பெண்களோடு சேர்ந்து அவளும் உதவி செய்தாள். She joined many other women in helping Jesus. என்ன வேணுமோ என்ன சேவையோ அதை செய்ய நான் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று ஆண்டவருடைய சேவையில தன்னை அர்ப்பணித்தாள். She said, let me commit for whatever service God requires. ரொம்ப சந்தோஷமா இருந்தாள். So much of joy. ஆனால் ஒரு நாள் என்ன நடந்தது? One day what happened? அந்த அவள் அன்பு கூர்ந்த ஆண்டவர் மரித்து போனார். One day the most beloved Jesus whom she loved, one day இயேசு கிறிஸ்துவை அடக்கம் பண்ணி விட்டார். he was killed and they buried him. அவள் மனம் உடைந்தாள். She was broken. ஐயோ எனக்கு தகப்பனை போல இருந்தேன், ஆண்டவர் போய் விட்டாரே. Oh, my Jesus who was like my father is gone now. அவர்தான் எனக்கு சந்தோஷமா இருந்தாரே. He was a source of joy. Now what will I do? அவள் அழுது புலம்பினாள். She was crying and lamenting. வாரத்தின் முதல் நாள் வந்தது. The first day of the week. கல்லறைக்கு போய் அவள் சுகந்த வர்க்கமிட எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போகிறாள். She went to put some good things to the Lord's body. அப்படி போட விரும்பும் பொழுது அங்க போய் பார்க்கிற அந்த கல்லறை திறந்திருக்கிறது. But to her surprise, when she went there, she saw the tomb, the stone was removed. சீஷ இடத்துல போய் சொல்லுகிறா. So she went running to the disciples. கல்லறை திறந்திருக்கிறது. Oh, the tomb is open. ஆண்டவருடைய சரீரத்தை காணோம். I'm not able to see the body of யாரோ Christ. திருடி கொண்டு போய் விட்டாங்க. Someone has stolen the body. வாங்க வாங்க. Please come. நம்ம போய் பார்ப்போம். Let's go and see. என்று போய் பார்த்த பொழுது So when they அவர்களும் வந்தாங்க. They all came. பேதுரு யோவான்லாம் வந்தாங்க. Peter, John, they all came. போய் உள்ள பார்த்தார்கள். They went inside and saw. எல்லாவற்றையும் பார்த்து என்ன செய்தாங்க? You know what they did? அவங்க இடத்துக்கு போயிட்டாங்க. They all went back to their ஆனா place. இந்த பெண் என்ன செய்தாள்? But you know what this lady did? அதிகாலையில் இருட்டோடே அவரை தேடி வந்த மகதலேனா மரியாள், The lady who came seeking for the Lord even before dawn. அவள் என்ன செய்தாள்? அழுது கொண்டே நின்று She was கொண்டிருந்தாள். standing there with crying. அழுது கொண்டே அவரை தேடினாள். She was crying and seeking God. ஆண்டவரே, அன்பு தெய்வமே எங்கே இருக்கிறீர்? Oh my God, where are you, my beloved Lord? யார் உம்மை எடுத்துக்கொண்டு போய் Who has taken your body, Lord? ஒருத்தருக்கும் உயிர் தெழுந்தார் என்ற எண்ணமே வரல. No one had a thought he has already resurrected. சீஷர்களும் போயிட்டாங்க. Your disciples also went back. அந்த நேரத்துல But at that moment, அவள் அழுது கொண்டு நின்று கொண்டிருக்கும் even as she was standing there with tears, இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தவராக அவளுக்கு காட்சி the resurrected Jesus came before her eyes. ஆண்டவர் உண்மையாகவே உங்களுடைய கண்ணீரை காண்கிறவர் பிரியமானவர்களே. Oh my beloved, really Jesus sees your tears. அவருக்கு உண்மையை தேடி வருவர்கள் அவருக்கு தெரியும். He knows who comes seeking God with real tears and real அவருடைய heart. சீஷர்கள் வந்த பொழுது அவர் அவர்களுக்கு தரிசனம் கொடுக்கவில்லை. But he didn't give the vision to the disciples. அவங்க போயிட்டாங்க. They went. ஆனா இந்த சாதாரண பெண்
அவள் என்ன செய்தா? But this ordinary lady, எங்கே இருக்கிறீர் ஆண்டவரே? oh, she was searching for the Lord. அவரை நோக்கி தேடினாள். Where were you, Lord? She was அப்பொழுது searching. என்ன நடந்தது? What happened? ஆண்டவர் தரிசனம் கொடுத்தார். Jesus showed himself to her. ஒரு பெண், Ordinary, ஒரு ஆணுக்கு கிடைக்காத ஸ்லாக்கியம் அந்த பெண்ணுக்கு கிடைத்தது. a special favor which she got, which was not given to any man. அதே போல Same way, வேத வசனம் ஒன்று சொல்லுகிறது. the verse of Bible verse 2 நாளாகமம் 16:9 இப்படி வாசிக்கிறோம். 2 Chronicles 69. அதை வாசிக்க கேட்போமா? தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. எனக்கு அருமையாளே, நன்றாய் கவனி. Listen to this verse, my beloved people. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தும்படி ஆண்டவருடைய கண்கள் அங்குமங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. To show the people who seek him with a faithful heart, God's eyes are roaming here and there to make known to them the power of God. நீங்க எப்பொழுதெல்லாம் இதை கேட்கிறீர்களோ, ஆண்டவரே உம்முடைய வல்லமை இல்லாம என்னால முடியாது. Whenever you are crying, Lord, I need more of your power, I cannot live without your power. வியாதியோடு நான் என்ன செய்வேன், நீர் தான் எனக்கு உதவி செய்யணும் என்று கூப்பிடுகிறீர்களோ, Whoever is crying to the Lord, Lord, what can I do with this sickness? I need you. இந்த கடன் பிரச்சனையினால தாங்க முடியல, I am not able to bear the debt. நீர் தான் வாரும் ஆண்டவரே உதவி செய்ய என்று கூப்பிடுகிறீர்கள். Come, Lord, and help me. If you are crying like that, இப்படி உங்களுடைய கஷ்டத்தை எல்லாம் சொல்லி சொல்லி கூப்பிடும்போது, when you confess and tell all your problems and cry into the Lord, ask him to உடனே come. ஆண்டவர் இறங்கி வருவார். Immediately the Lord will உங்க come வீட்டுக்கு down. வருவார். He'll come to your உங்க house. வீடு சிறிய வீடா இருந்தாலும் பரவாயில்லை, It may be a very small house. அவர் எந்த இடத்திலும் இறங்கி வருவார். Whichever place he can come down. எந்த இடத்துல இருந்து கூப்பிடுறீங்களோ அங்க வருவார். Whichever place you are crying from, he will come கண்ணீரை down. துடைப்பார். He will wipe your இன்றைக்கு உங்க tears. கண்ணீர் யாவையும் துடைக்க வந்திருக்கிறார். Today God is here to wipe your கண்ணீரோடு tears. வந்திருக்கிறீங்களா? To wipe your tears. ஐயோ என் கஷ்டம் தீராதான்னு வந்திருக்கிறீங்களா? Are you crying and lamenting, Lord, will my problem not solve? என் வாழ்க்கையில எப்பொழுதும் தோல்விதானான்னு கண்ணீரோடு வந்திருக்கிறீங்களா? Will my life has to be going through these failures? ஆனா இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு தோல்வியை மாற்ற வந்திருக்கிறார். But today God has come to change your failure to கொடுக்க success. வந்திருக்கிறார். Or to give you success. என் மகனே நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். My son, I have come in search of என் you. மகளே நான் உன்னை தேடி My வந்திருக்கிறேன். daughter, I have come in search of வாழ்க்கையில் you. உள்ள இந்த குறைவை நான் மாற்ற வந்திருக்கிறேன். Let me change all your life shortcomings. உனக்கு பணம் இல்ல அழுகையோட இருக்கிறியா? Oh, you are crying because of lack of money. எல்லாரும் நல்லா இருக்கிறாங்களே, எனக்கு மட்டும் ஒரு வீடு இல்ல, ஒண்ணுமே இல்லன்னு நினைக்கிறியா? You are crying, everyone, all others has got much blessing, but I don't even have a small house. எல்லாவற்றையும் கொடுக்க என்னால முடியும். God says, I can give everything to you. அவர் எல்லாவற்றையும் கொடுக்க இன்றைக்கு வந்திருக்கிறார். He has come here to give the best for you. உங்களுக்கு என்ன வேணும்? What do you need? கேளுங்க. Ask him. கேளுங்க. Ask him. நீங்க இருக்கிற இடத்துலயே பேசுங்க ஆண்டவரோட. Even as you are seated, talk to இயேசுவே, Jesus. எனக்கு சுகம் இல்ல. Tell him, Lord, I need healing. கேன்சர் வியாதி. Oh, I have cancer. கிட்னி ஃபெயிலியர். I have kidney problem. எனக்கு நீர் தான் உதவி செய்யணும். Only you can help me. உம்மை தான் பார்க்க வந்திருக்கிறேன். I have come to see you, எனக்கு Lord. வேற வழியே கிடையாது. No other go. என்கிட்ட பணமே கிடையாது. No money for me. என் பிள்ளைகளை படிக்க வைக்க முடியல. I am not able to make my எல்லா students better. பிள்ளைகளையும் என் உறவினர்கள் படிக்கிறாங்க. Oh, everyone, my relatives' children are studying. என்னால படிக்க வைக்க But முடியல. I am not able to afford their நீரே education. எனக்கு உதவி செய்ய வல்ல. Please, Lord, you alone can help. நான் விசுவாசிக்கிறேன். Oh, I believe you. நம்புறேன். I believe you. சொல்லுவீங்களா? Will you say that? நீங்க சொல்லுவீங்களா? Will you say that? ஆண்டவரே சொல்லுவீர்களானா? If you say that, அவளுக்கு தரிசனமான ஆண்டவர் உங்களுக்கு தரிசனம் கொடுப்பார். how the Lord showed himself to Mary, he will show himself நீங்க to இருக்கிற you. இடத்துல பிரசன்னமாவா? Oh, he will come in your அவளை presence. சந்தோஷப்படுத்தினார். Oh, he made her joyful. அவளுடைய கண்ணீரை ஆனந்த கண்ணீரா மாற்றினார். He changed your tears into tears of joy. ஆண்டவர் இல்லையே அழுது கொண்டு வந்தார். Oh, no God, that is what she was crying. இப்பொழுது ஆண்டவரை உயிரோடு இருக்கிறவராக She காண்கிறார். saw a resurrected Jesus now. எவ்வளவு சந்தோஷம். What a great இது joy. உண்மையா நடந்த காரியம். It has really happened. இதுதான் உங்களுக்கு நடக்க போகுது. It will happen to you. நீங்க நடக்குமான்னு நீங்க யோசிக்க வேண்டாம். Don't think, will it happen? கர்த்தரால் ஆகாதது ஒன்றுமில்லை. Nothing impossible for God. அவர் சொல்லுகிறார், நான் சொல்ல ஆகும், நான் கட்டளையிட நிற்கும் என்று. God says, whatever say, it will happen. ஆண்டவர் இப்பொழுது செய்வார். Even now he will do it. பிறந்த இருதயத்தோடு, Open heart, தாழ்மையோடு, humble heart. ஆண்டவரே உம்மையே நான் நம்பி வந்தேன். Lord, I have come trusting you. உம்மை இல்லாம எனக்கு யாரும் உதவி செய்ய முடியாது. Without you, nobody else can help me. எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமை. I am let down by everyone, Lord. ஆண்டவர் சொல்லுவார், And God says, நான் உனக்கு உதவி செய்வேன். no, I will help you. நான் உனக்கு உதவி செய்வேன். I will help you. அதைத்தான் பாருங்கள், சங்கீதம் 30:10-11 இப்படி சொல்லுகிறது. That is what we can see in Psalms 30:11. அங்க தாவீது எழுதுகிறான், David is writing like this. கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். I cried unto the Lord. நான் கூப்பிட்டேன். I cried. அவரை நோக்கி கெஞ்சினேன். I cried and என் புலம்பலை ஆனந்த
மிகுந்த களிப்பாக மாற்றினார். I lamented, but he removed my sackcloth into என் gladness. ரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சியே எனும் கட்டினாலே என்னை கட்டினார். He removed my sackcloth and clothed me with gladness. இன்றைக்கு உங்களை சந்தோஷப்படுத்தி அனுப்ப போறார். Today God is going to change you with the கண்ணீர் விட்ட people of நாட்கள் joy. முடிந்து போய் விட்டது. Tears will be over. தோல்வி என்று சொன்ன நாட்கள் முடிந்து விட்டது. Days of failure will be over. இன்றைக்கு இனிமே என்ன உங்களுக்கு கொடுக்க போறார் ஆண்டவர்? What God is going to give you? சந்தோஷம். Joy. விசுவாசித்து எடுத்துக்கொள்ளணும். Let us believe and take it. அந்த பெண் விசுவாசித்து தேடி வந்தாள். That lady believed and she came அவருடைய searching. அன்பை பார்த்து ஆண்டவருக்கு உதவி செய்தார். Lord was moved seeing her love. இன்றைக்கு கூட நம்முடைய மத்தியில அப்படி ஆசீர்வாதம் பெற்ற ஒரு சகோதரி வந்திருக்கிறார். Today also we have similar story through a life of another sister. She is here. அவருடைய பெயர் அம்சவல்லி சுரேஷ். Her name is Amsavalli Suresh. என்னோட வாழ்க்கையில நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்க்கையே இல்லை. 2009 கல்யாணம் ஆச்சு. என்னை பிடிக்கல, சுத்தமா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அடிக்கடி விட்டு விட்டு போயிடுவாங்க. மொத்தமாவே என்னை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டாங்க. போலீஸ்காரங்க மூலியமா கையெழுத்து வாங்கி ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரிவினை ஆயிடுச்சு. 10 மாசம். ஏன் பிரதர் அவரை விட்டு விட்டு போயிட்டீங்க? என்னாச்சு? ரொம்ப கடுமையான கேள்வி இல்ல. ஏன் விட்டு விட்டு போயிட்டீங்க? என்ன காரணம் உங்களுக்கு வெறுப்பு உண்டாக்குச்சு? வெறுப்பு குழந்தை இல்லைங்கிறது ஒரு குழந்தை இல்லைன்ற ஒரு காரணத்தினால விட்டுட்டு போயிட்டீங்க அப்படியா? ஆமா. அப்படிங்க அவங்ககிட்ட. அப்போ உங்க மனசு எப்படி இருந்தது? குழந்தை இல்லை, குழந்தையே உனக்கு இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் ஆண்டவருக்குள்ள அம்மாலாம் ரசிக்கப்பட்டிருக்காங்க. ஆண்டவரால் முடியாத காரியம் எதுவுமே கிடையாது. நான் ஏசு அழைக்கிறார் ஊழியத்தை நம்பியிருக்கேன். எனக்காக பால் தினகரன் பிரதர் குடும்பத்தினர் ஜெபம் பண்ணுறாங்க. அவங்க ஜெபம் பண்ணி ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதே கிடையாது. எனக்கு கண்டிப்பாக குழந்தை இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். அதெல்லாம் இருக்காது, நீ என்ன கடவுளா அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமாகவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டாங்க. உங்க கணவர் வர்றதுக்காக என்ன செய்வீங்க? ஜூன் மாதம் 1ஆம் தேதி நான் சென்னையில் நீங்கள் 1ஆம் தேதி நடத்தின கூட்டத்துக்கு நான் போயிருந்தேன். அங்கே வந்து எப்படியாவது நான் இன்னொரு கூட்டத்தில் வந்து நான் சாட்சியாக கணவர் இதே வாழ்க்கை தான் எனக்கு வேணும், இதே கணவரோட தான் நான் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து ஜெபம் பண்ணாங்க. அதே மாதிரி இங்கே அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி நடந்த கூட்டத்துக்கு நான் விடாமல் வந்தேன். If you believe, you shall see the glory of the Lord. Now start praising the Lord with believing Him. You shall see the glory of God. Believe that the Lord is doing miracle. God shall make things to come to us. He will bless. இந்த கூட்டத்தில் வந்து நான் வந்து சாட்சி சொல்லி மறுபடியும் அடுத்த கூட்டத்துக்கு நான் சாட்சியாக தான் வந்து நிற்கணும். கணவரோட தான் அடுத்த கூட்டத்தில் நான் வந்து சாட்சியாக அந்த இடத்துல நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். போய் அதே ஒரே வாரத்தில் நான் ஃபோன் பேசி உன்னோட நான் சேர்ந்து வந்து வாழ்கிறேன். ஒரே வாரத்துல நல்ல கவனிங்க. ஒரே வாரத்துல கணவர் அவங்க கூட பேசினார். சேர்ந்து வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லி பெதஸ்தாவில் வந்து தான் நாங்கள் சேர்ந்தோம். அதே மாதிரி எனக்கு குழந்தை வேணும், ஏசப்பா எனக்கு ஒரு கற்பத்தின் கனியை கொடுங்க அப்படின்னு சொல்லி அம்மா எழுதின புஸ்தகம் கர்த்தர் அருள் குழந்தை பாக்கி அந்த புஸ்தகத்தை வாங்கி விடிய காலையில் 4 மணிக்கு உட்காந்து விசுவாசத்தோடு நான் படித்தேன். அதில் என்னென்னலாம் எழுதி ஜெபம் பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி விசுவாசத்தோடு அந்த புக்கை ஃபுல்லாக படித்து அது மாதிரி நான் ஜெபம் பண்ணி வந்தேன். ஏசப்பா எனக்கு நீங்கள் ஒரு குழந்தைய கொடுத்ததுக்காக நன்றி அப்படின்னு நான் சொன்னேன். இப்போ நான் 5 மாதம் கற்பனை பெண்ணாக இருக்கேன். முதல்ல சந்தோஷப்பட்டு என் வீட்டுக்காரர் தான் என்ன. இப்போ என்னாச்சு? இப்போ சந்தோஷமா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கும். இனி அந்த அம்மா விட மாட்டீங்களே? விட மாட்டாங்க. உங்க 2 பேரும் இணைச்சது யாரு? இயேசுதான். இயேசு சுவாமி. ரைட். ரொம்ப சந்தோஷமா. இப்போ சந்தோஷமா இருக்கிறீங்க இல்லையா? சந்தோஷமா இருக்கும். சரி, காட் பிளஸ் யூ. பாத்தீங்களா எவ்வளவு ஆண்டவர் நம்ம கூடயே இருக்கிறார். See how much the Lord is with us. உங்க கூடயே இருக்கிறார். He's with you. எத்தனை Sent you பேர் back. விசுவாசிக்கிறீங்க? How many of you believe எத்தனை that? பேர் How விசுவாசிக்கிறீங்க? many of you believe? விசேஷமா அந்த நிலைமையில அழுகையோடு கண்ணீரோடு வந்திருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் இன்றைக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க காத்திருக்கிறார். For those of you who are sitting here with similar state of tears, God is willing to bless you. கர்த்தர் இப்பொழுது உங்களை தொட போகிற நேரம். God is going to touch you now. முக்கியமான நேரம். A very important time. நம்ம கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார். Let's close our eyes and look up to the Lord. ஆண்டவர் உங்களை சமீபமாய் வருகிறார். God is coming closer to you. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நான் நாடி வந்திருக்கிறேன். I have come seeking the blessings of the Lord. என்னுடைய உள்ளம் உடைந்திருக்கிறது. My heart is broken. என்னுடைய குடும்பத்திலே உடைந்த மனம். Oh, so much of brokenness in my family. வியாதி எங்களை உடைத்திருக்கிறது. Disease is brokenness. எங்களுடைய குடும்பத்திலே பணமே கிடையாது. No money or wealth in our family. வேலையே கிடையாது. No job in my family. படிக்கிறதுக்கே முடியவில்லை. I'm not able to study.
எத்தனை பேர் அழுது கொண்டிருக்கிறீர்கள்? How many of you are crying like that? வியாதி எங்களை கொல்லுகிறது, Oh, sickness is killing us. நம்பிக்கையே இல்லை. No hope for us. பணத்தை எல்லாம் வைத்தியர்களுக்கு கொடுத்தாங்க, We spend all our wealth to the இனி medical. பணமே இல்லை. No more money to spend. கடன் பிரச்சனை தலைக்கு மேல இருக்குது. Debt is moving over our head. ஒரு விதத்திலும் கடனையோ வட்டியோ கொடுக்க முடியாத பரிதாப நிலைமை. Pathetic situation where we are not even able to repay the interest. குழந்தையே இல்லை. Barrenness, no child. இந்த சகோதரி சாட்சி கொடுத்தது போல என் கணவரும் என்னை விட்டு போய்விட்டார். Like the sister, how she testified, my husband has left me. அல்லது புருஷனும் மனைவியும் தள்ளப்பட்டு தனிமையில் இருக்கிறார். Husband and wife both are forsaken. இப்படி கஷ்டங்களின் வழியாய் வந்திருக்கிறீர்களோ? Have you come through these kind of problems? ஆண்டவர் சொல்லுகிறார், God says, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். let me give you என்னை rest. தேடி வந்தபடியினால் Because you came seeking, நான் உன்னை பிழைக்க செய்வேன். I shall make you. நீ பிழைத்துக் கொள்வாய். You shall live. கர்த்தருடைய என்னுடைய ஆசீர்வாதம் உன் மேல் இறங்கும். The blessings shall come upon you. கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். God is speaking to you. மனுஷனுடைய சத்தம் அல்ல, Not the voice of man, கர்த்தருடைய சத்தம். voice of the Lord. ஆண்டவர் சொல்லுகிறார், God says, நான் உன்னை விடுதலையாக்க வந்திருக்கிறேன். I am here to deliver நீ you. விரும்புகிறதை என்னிடத்தில் கேள். Ask me what you desire. விரும்புகிறதை என்னிடத்தில் கேள். Ask me what you desire. அருமையானவர்களே, உங்களுக்கு என்ன வேணும்? What do you need, my என்ன beloved? கண்ணீரிலே வந்திருக்கிறீர்கள்? What sort of a cheerful situation you have come? உங்கள் பிள்ளைகள் கீழ்ப்படியாதவர்களா இருக்கிறார்களா? Is your children not obeying you? உங்களுடைய புருஷன் உங்களை விட்டு ஓடி விட்டாரா? Is it that your husband forsook you and left you? அல்லது என்ன வேதனையோடு வந்திருக்கிறாய்? Or what sort of a painful situation you have come through? ஆண்டவருடைய சமூகத்தில் உன் இருதயத்தை ஊற்றி விடுவாயா? Pour out your heart. ஊற்றி விடு. Now pour out your heart. ஊற்றி விடு. Pour out. ஒரு குழந்தையை போல சொல், As a child, cry unto him. எனக்கு சந்தோஷமே இல்லை ஆண்டவரே. Tell him, Lord, I don't have joy. எனக்கு சந்தோஷமே இல்லை. No joy, Lord. என்னை நீர்தான் ஆசீர்வதிக்க வேண்டும். Oh Lord, you alone can bless. கர்த்தர் உன் கண்ணீரை பார்க்கிறார். Now God will listen to you. யாரெல்லாம் கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்கிறீங்க, Whoever is crying in tears, உங்களுடைய கண்ணீரை துடைக்க ஆண்டவர் வந்திருக்கிறார். God is here to ஆண்டவர் wipe. மத்தியில உலாவ வந்திருக்கிறார். God is here. உங்கள் மத்தியில வருகிறார். He is moving in உங்களை you. தொட வருகிறார். Oh, he is here to touch you. உண்மையான பாரத்தோடு தேடி வந்திருக்கிற உங்களை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறார். Anyone, everyone who has come seeking the Lord with பிரசனம் burden. உங்க பக்கத்துல வருகிறது. The presence of the Lord is என்ன here. வியாதியா இருந்தாலும் அதை தொட்டு சுகமாக்க வந்திருக்கிறார். Whatever be your disease, the Lord is willing to touch and எந்த heal. நிலைமையா பணம் இல்லாத நிலைமை கர்த்தர் இன்றைக்கு மாற்றுவார். God can change any situation. நாளைக்கு அற்புதங்களை காண்பீர்கள். Tomorrow you shall see miracles. நாளைக்கு அற்புதங்களை காண்பீர்கள். Tomorrow you shall see miracles. என்று விடுதலையின் நாள். Today is day of என்று deliverance. விடுதலையின் நாள். Today is a day of ஆண்டவரை deliverance. பிடித்துக் கொள்வீர்களா? Hold on to Jesus. ஆண்டவரை பிடித்துக் கொள்வீர்களா? Hold on to Jesus. ஆண்டவர் உங்களை விடுதலையாக்குகிறார். God shall deliver you. ஆண்டவர் இப்பொழுது உங்களை விடுதலையாக்குகிறார். Now God is delivering you. பாடுகளை எல்லாம் மாற்றி போடுகிறார். He is removing your problems. கண்ணீரை மாற்றி He is போடுகிறார். removing your tears. கர்த்தருடைய ஆசீர்வாதம் இறங்குகிறது. Blessing of the Lord. ஆசீர்வாதம் இறங்குகிறது. It is coming down. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. உம்முடைய வல்லமை இறங்குவதாக. Let the power of God come உம்முடைய upon you. வல்லமை இறங்குவதாக. Let the power of God come upon ஒருவராவது வெறுமையாய் போக கூடாது. you. Oh, not even one should go empty handed. ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதுக்கு உமக்கு ஸ்தோத்திரம். Thank you for giving this blessing. இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொண்டு நன்றி செலுத்துகிறோம் நல்ல பிதாவே. We thank you, taking all the blessings, giving you the glory. ஆமென். Amen. ஆமென். Amen.